இந்த கோயிலுக்கு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாரம் சப்ஜெக்ட் வேறு, வாரம் கவர் கொடு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. என்ன பண்ணனே தெரியலப்பா. இந்த கோயில் வீட்டு வேற எங்கே போனான்னு தெரியல. நான் வந்துட்டேன். என்ன கோயில் வீட்டு கவர் போல கையில் இருக்குது? கவர் கையில் இருக்கான். ஒரு இடம் விடாம அவ்வளோ இடம் கொடுத்துருக்கையா. ஒருத்தர் வீடு இங்கே கட்டியிருக்க, இன்னொருத்தர் வீடு அங்கே கட்டியிருக்க. ஒரு இடம் விடாம அவ்வளோ இடத்த கொடுத்துருக்கையா. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. சரி, கொடுத்தங்கிற கையில் இவ்வளோ கவர் இருக்க எப்படி வந்துச்சு? எப்படி கொடுத்தாலும் 20 கவர் தானே வரும். சரி, அது பார்ப்போம். ஆனால் இவ்வளோ கம்மியாக வந்துச்சுன்னா அப்போ சபைக்கு ஆட்கள் வர மாட்டாங்க. அப்போ எங்கே போகிறாங்க தெரியலையா? நீங்கள் தான் கேட்கணும். அப்போது வீட்டில் ஒரு கிராஸ் செக்கிங் போடணும்னு நினைக்கிறேன். போட்டுருவோம்யா. சரி, கண்டிப்பாக ஒரு நாள் போடணும். ஆனால் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கணும். சண்டே சர்வீஸ்லேயே அங்கே ஒரு நாள் ப்ரொசீஜர் வச்சுட்டு நம்ம வந்து அன்னைக்கு வீட்டில் போய் வீடு சந்திக்குவோம். கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வீட்டில் மாட்டுவாங்க. சரியா? நீங்கள் டைமும் எப்போ சொல்லுங்கள், நான் எல்லார் வீட்டுக்கும் உங்களுக்கு கரெக்டாக கூப்பிட்டு போகிறேன். சரி, நான் பார்ப்போம். சரி, கிளம்புமா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு. என்ன இந்த வீடு கொஞ்சம் பக்கமா, வீடு தூரங்கிறாங்க, பக்கமா தான் இருக்குது வீடு. கவலைப்படாதீங்க, இன்னும் காலம் நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க, மொதல் வீடு தானே, பக்கத்துல தான் இருக்கும். வாங்க வாங்க. வீட்டில் யார் இருக்கீங்களா? வீட்டில் யாரு? நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் பாருடி. இதை பார்த்துதான் நீ மயங்கின. நீ இப்படி சொல்லுவ? கண்டுவட்டிக்காரன் வந்திருக்காண்டி, அவனுக்கு காசு எடுத்து சாமியில பாருடி. அங்க இருக்கும் பைபிள் இருக்க சாமியல்லி. அதெல்லாம் கவர்மெண்ட் கிடைக்க வேண்டி நீ மத்தேவில பாரு, அதுல இருக்கு பாரு. என்ன கோயில் வண்டி ஒரே ரணகலமா இருக்கு. என்ன நடக்கு தெரியலையா? வருவாங்க, வெயிட் பண்ணுங்க. யாரி கண்டுவட்டிக்காரன் கட்டி சோதனை போட்டுட்டு இருக்க? நல்லா இருக்கு. குடும்ப குட்டிகள் ஒரே ஒரு பையன் இருக்கையா. எங்க காணவே இல்லை? தவிது வாடா. பாத்துருக்கீங்களா? கரெக்டா வந்துருப்பான். அது கீபோர்டு வந்துட்டு கிட்டே இருப்பாயா. நீ பாத்துக்கலையா? பாத்துக்கலையா? எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பாயா. நீ எல்லாம் இருக்கியா? சண்டே ஸ்கூல் போகலாம் போக மாட்டேங்கியா? ஆனா பைபிள்ல இருந்து ஒரு கேள்வி கேள்வி எங்களுக்கு தான் சொல்லுவான் பையன். இல்லையா? தாவீது பேர் இருக்கு, அதுக்கு ஏத்தாப்படி ஒரு கொஸ்டின் வரும். தாவீதுங்கிற பேரு கேட்டாப்ல. சரி, நம்ம பைபிள்லாம் படிச்சுங்களா? ஈஸியாக கேட்பேன். சரி, நான் பையன் சின்ன பிள்ளையா இருக்கா கேட்போம். சரி, கேட்போம். ஒரே படிப்பாக தான் இருக்கு. கோலியாத்தை கொண்டது யாரு? கொண்டிருக்கலாம் மாட்டாயா? என் பையன் சின்னதான் சட்டை பண்ணுவோம். கொண்டிருக்கலாம் மாட்டாயா? கோலியாத்தெல்லாம் கொண்டிருக்க மாட்டேன். நான் தான் உன்னை சொன்ன ஊர்ல உள்ள எவனையும் போய் அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒன்னாதான் எல்லாம் சண்டை போடாதீங்க. கோயில்குட்டி ரொம்ப கேள்வி கேட்க சொல்லுடி. என்னம்மா அழுதுகிட்டு இருக்கா? அப்படி சொல்லுங்க. நாங்களே மன்னிப்பு கேட்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சரி, கோழியாத்த 10 நிமிஷம் போட்டு. சரிங்க, சண்டே சர்வீஸ் நீங்க சர்ச்சுக்கு வராம எங்க இருக்கிறீங்க? ஓடுறது பறக்கிறது தான் சாப்பிடுவாரோ, உட்கார்ந்து சாப்பிட மாட்டாரோ? என்ன உனக்கு ஏங்க சண்டே சர்ச்சுனா நம்ம தான் போகணுங்க. சபையை யாரு அப்புறம் நடப்பிக்கிறது? எங்க வீட்டுல சமையல் பண்றது மேட்டர் இல்ல. ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போய் ஆராதனை செய்யணும். சர்ச்சில் பாருங்க, சர்ச்சில் பாதி பேர் கூட வரல. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா பிறகு யாரு வருவா? பாருங்க,
சர்ச்சில் பாதி பேர் வர்றதே இல்லை. கேட்டா நீங்க இப்படி ஒரு காரணம் சொல்றீங்க. அவர் என்ன தாடி அடிக்கிறதுக்கு டைம் ஆகுறாரு. யாருமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? சரி, அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. சரியா? குடும்பத்தோட வாங்க. கண்டிப்பா வருவீங்களா? அப்படி சரியா, கண்டிப்பா வந்துருயா. தாவிதி கூட்டாங்க. ஆமா, முதல்ல பையனை நல்லா சண்டே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருங்க. சரிங்களா? சரி சரி, நல்லா ப்ரேயர் பண்ணீங்களா? இல்ல இல்ல, நீங்க நல்லா பண்ணுங்க. சர்ச்சுக்கு வந்துருங்க. சரிங்களா? பார்த்தாலே தெரியுது. சரி சரி. என்ன கோயில் குட்டி உங்க வீடு பயங்கரமா கூட்டு போயிருக்க. கவலைப்படாங்க, அடுத்த வீட்டு இதுக்கு மேல இருக்குங்க. பேசப்பா. சரி, அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன நடத்தி கூப்பிட்டு போயிட்டே இருக்க? காரணங்கள் இன்னும் இருக்கு. வாங்க வாங்க, பொறுமையா போவாங்க. சரி சரி. கடல்ல இருந்து மீனுக்கா பஞ்சம். நம்ம குடும்பத்துல வந்து நீ இதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? நீ சொல்லு, நீ சொல்லு. அவங்க இதான் வீடு, இதான் வீடு. பாருங்க எப்படி அருமையா இருக்கா. கோயில் குட்டி எந்த வீட்டே இருந்த பிரகாசம் பார்த்துருக்கியா? பிரகாசம் அப்படி எப்படி எரிய மட்டும் பாருங்க. கதவை தட்டி பாரு, ஆண்ட சொல்றாரு பாரு. உள்ள யாரு? ஐயா, உள்ள யாரு இருக்கீங்களா? என்ன இதுவே பார்த்து வரட்டு. உள்ள பெருசாக்கி எத்திலாம் பார்க்கணும். உள்ள வரலாமா? யார் யாரு? கோயில் குட்டி வந்திருக்கோம். கோயில் குட்டியா? உள்ள வரட்டா? கோயில் குட்டி உள்ள ஏதோ நடக்குது. சத்தத்தை பாரு. அவர் எதற்கு இப்படி ஒரு ஆத்மா நீங்க தந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆமையும் பண்ணுங்க, சோதரமான்னு கொடுத்தாரு. நீ என்ன இருக்க? நம்ம பேரு சபையில உபவாசம் நடக்கு, முழுவதும் நடக்கு. ஜோமடியா ஒரு ஜெப குரூப் கொடுத்து ஜோமடியா நம்ம கேட்டவங்க வரவே அவர் இடத்துல போய் நம்ம கேட்கலாம். நம்ம இல்ல டிஸ்டர்ப் பண்ணுவீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல எது வந்தாலும் டீல் பண்ணுங்க, என் கிட்ட போவாதீங்க. சரிங்க, இன்னைக்கு சண்டே சர்வீஸ். அதான் சொல்லிட்டு இருக்கோம்ல, உபாசமா ஜாப் பண்ணிட்டு இருக்கோம்னு. ஓ, ஸ்மெல் அடிக்கி. அது வேற ஸ்மெல். வேற ஸ்மெல். சரக்கு. அவர் வந்து 5 மாசம் பேசிட்டு இல்லங்க, ஓடுது ஓடுது. அது ஏதோ தேன் பட்டன் மாதிரி இருக்கு. இது வைரம். இல்லையா? வேளாங்கண்ணி கோயில்ல வேணா அபிஷேகம் வேற யாரும் வேலை செய்யாது. வைரம் போட்டிருக்கு, வீட்டுக்கு நாட்டுக்கு கேடம் போட்டிருக்கு. என்னங்க இது? வைரம் வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடம். எனக்கு ஏதோ தேன் மாதிரி தான் தெரியுது. வாங்கி வைக்கலாம். பாரு என்ன நல்லா இருக்கான்னு பாரு. இப்போ உள்ள தேனை பழைய தேனான்னு பாரு. ஒரு மாதிரி நாத்தடிக்கா. ஓ, இதுதான் சொந்தம். வீட்டுக்கு நாட்டுக்கும் கேடும் போதே நினைச்சேன். என்னங்க இது? அவரு கேட்டா பிரேயர் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரேயர் உள்ள இருந்து உபவாசம் இருக்கீங்க, உபவாசத்துக்குள்ள இருந்து இந்த பாட்டுல போகுது. அடிமையாகி தொலைச்சிட்டோம், அதுல மீண்டு வர முடியல. தோத்திரம் கோபப்படாதீங்க. இப்ப போய் சோத்திரத்தை இதெல்லாம் சகஜம்தான் இருக்குது. ஆனா ஆண்டவருக்குள்ள வாங்க முதல்ல. அது இருக்க போட்டு அங்கெல்லாம் அந்த பக்கம் போவாதீங்க. கண்ணு மறக்குது. கோயில்பட்டி என்ன அது என்ன இல்ல தண்ணி. சரிங்க, இன்னைக்கு சண்டே சர்வீஸ் இருக்கு. கேட்டா இங்க உள்ள உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேங்கிறீங்க, சர்வீஸுக்கு வர மாட்டேங்கிறீங்க. சபையில ஆத்மகள் பாருங்க எப்படி வருவாங்க. என்ன செய்வீங்க? அடிமையா இருக்கலாம், ஆனா அடிமையில இருந்து நம்ம மீட்டு வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மள வச்சிருக்கிறாரு. என்னால முடியாது, ஆண்டவரால கண்டிப்பா முடியும். நாங்க ப்ரேயர் பண்றோம். சரியா? கோயில்பட்டி சொல்லுங்க, என்ன சடங்கு சொல்லுங்க. ஏதாவது விடுதலையே பண்றதுக்கு நம்ம
நோட் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஆ. பேனா தாங்க. பேனை கூட தெரியல. நீங்க அப்புறம் கவர்ல எப்படி கொடுத்த? அது கைவிட்டு இப்படி பறக்க ஓ, சரி சரி. ஐயா இருக்கு, இப்ப நடந்து போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருகிற வாரத்துல இருந்து சரியா, வாரம் தவிரமா டெய்லி காலையில ஜெபம் நடக்குது, நைட்டு ஜெபம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் நடக்குது சரிங்களா. மறக்காம சர்ச்சுக்கு வாங்க சரிங்களா. ஆண்டவர் கண்டிப்பா மாத்துவார் சரிங்களா. சரி வந்துருவீங்களா மறக்காம? கண்டிப்பா வந்துருவேன். சரி சரி. வெறுமையா போறீங்க. இல்ல இருக்கட்டும் பரவாயில்ல. அது நம்ம காணிக்க காணிக்க கண்ணாட்ட போட மாட்டாங்க. காணிக்கு பாட்டில கொண்டாடுறாங்க. ஐயா ஐயா காணிக்க இல்ல வேண்டாம். நீங்க சர்ச்சில் கொண்டு வச்சிருங்க. சரி சரி அடுத்த வாரம் சரி. சொல்லுங்க. ஏன் கோயில்பட்டி கண்ணாடி போல காணிக்க கொண்டு வர கத்துக்கணும். ஆஹா, நான் போகல ஒரு வழியாயிரம் வழியா. என்னங்க வாங்க இன்னும் படிப்படியா முன்னேறிட்டே போவோம். சரி வா போவோம். என்ன ரொம்ப தூரம் நடத்தி கூட்டு போயிருக்க, பக்கத்துல என்ன? இதுதான் உங்களுக்கு எனக்கு டிஃபரெண்ட். ஓ நீ இதனாலதான் ஸ்லிம் ஆயிட்டே நடந்துருக்கீங்க. இருக்க மாட்டீங்களா முடியுமா? கவர் கொடுத்தே ஸ்லிம் ஆயிட்டா இப்போ. அதுலயும் ஓட்டம் சாட்டம் என்ன செய்ய கஷ்டமா. அப்போ அவ்வளவு கூட கவர் கொடுக்குறாங்க நம்ம ஆலயத்துல சரியா. சரி சரி வாங்க. சரி இந்த வீடு அடுத்த வீடு இந்த வீடு தான் இவர்தான் சுடல ஏழு சொடல இல்ல சுடுதாங்க. நீங்க நின்னுங்க நின்னுங்க பாப்போம், பொறுமையா பாப்போம். 7 கதவுக்குள்ள பின்னாடி இருக்கான்ல. சுடல அவன் பைத்தியார பைத்தியம் கடவுள். நீங்க கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்டாமியா. அவன் சொடலாங்க. என்ன பேரு? ஐயா வீட்டுல யார் இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? டேய் கவுதரடா யார் வந்து மாறுடா அவன். இவருக்கு வேற வேலை எப்ப பார்த்தாலும் ஜோரம். எப்ப யாரோ 2 பேரும் வந்திருக்காரு. ஐயா வீட்டுல வேற இருக்கீங்களா? ஐயா வீட்டுல வேற இருக்கீங்களா? எப்ப உங்களை தான் கொடுத்தாரு. இது என்ன இந்த கேரளா வக்கீல் கொடுத்து போற வண்டி மாதிரி இருக்க மாட்டேன். ஏய் ஆமா இத பாக்கவே இல்லையா. உள்ள குட்டி அமேசான் கார்டே வச்சிருக்கான். உங்களுக்கு தெரியாதோ லேசா அப்படி இங்கே விட்டுங்க 2 முதல்ல போகும், இங்கே விட்டுங்க 2 டைனோசர்லாம் இருக்கும் கூட. பயங்கரமான போதரா இருக்கியா? உங்களுக்கு தெரியாதோ? அடுத்து இப்பதான் பாக்குறேன். வைக்க போறா இருக்குது. வாங்க வாங்க ஐயா வீட்டுல சோதரா வாங்க 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 வாங்க. யாரு பாரு அப்படின்னு கோயில்பட்டி வந்துட்டு யாருன்னு தெரியல உனக்கு. அப்படியா? வாங்க. என்ன இன்னைக்கு சண்டே சர்வீஸ், சர்ச்சுக்கு வராம என்ன ஒரு கேலண்டர் பார்த்த மாதிரி இருக்குது. அவன் வேற மணிக்கு இதெல்லாம் கேலண்டர் போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்பா சொல்லாதப்பா, ஏதோ விசேஷம் பார்த்துட்டு வேற. உன்னை எதுக்கு படிக்க வச்சிருக்காரு? இதுதான் படிக்க வச்சிருக்காரு. நீ சொல்லிருக்கணும் எது கேலண்டர் வைக்கணும். ஏன்னா வருஷத்துக்கு கரெக்டா 4 டைம் கோயிலுக்கு வந்துடுவேன் கரெக்டா. கரெக்டா 4 டைம் கோயிலுக்கு போறேன். உங்களுக்கு புரியலையா? ஒழுங்கா யூஸ் பாருங்க. 4 டைம் கிறிஸ்துமஸ், நியூ இயர் கண்டுபிடிச்சிங்களா? பண்டிகை கிறிஸ்தவர்கள். ஓகே ஓகே ஓகே. அவர் சுருக்கி சொல்றாங்க, ஒண்ணும் இல்லை. ஓ நமக்கு தெரியக்கூடாது. சுருக்கி ஷார்ட் ஃபார்ம் பண்டிகை கிறிஸ்தவர்கள் மட்டும் கரெக்டா வந்துடுறாங்க பண்டிகைக்கு. கரெக்டா இருப்பாங்க. முதல்ல உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பா முதல்ல ஆனா ஐயா பார்த்துருக்க, தம்பியை பார்த்ததே இல்லையா? நம்பி பின்னாடி கப்பை பறக்கிட்டு இருப்போம் காப்பி கொடுக்க. நீங்க அப்ப பாத்துருக்கீங்களா? ஏய் ஆமாமா, நான் முறுக்கு தூக்கிட்டு போனாப்லையா? பாக்கல முறுக்கு. முறுக்கு அந்த தம்பியா இது? அவர்தான் பவுஸ் இருந்தா உடனே சரி. தம்பி என்ன தம்பி, செல்லாம் ரொம்ப விளையாடாதீங்க. ஐயா கொஞ்சம் சொல்லி போறீங்க. மண்டையில வைக்க போற பெருசா வச்சிருக்காப்ல. முன்னாடி 4 டைம் போயிருந்துட்டியா? ஃப்ரீ ஃபயர் விளையாடாங்கன்னா ஏய் ஏதோ உள்ள இருந்து பாத்தியா? அது வேற ஒண்ணும் இல்லை, சிட்டுக்குருவி போகும். உனக்கு இடம் நான் மேலே வந்துருக்கேன். உனக்கு இடம் மேலே வந்துருக்கேன். ஐயா நீங்க தான் சொல்லி புரிய வைக்கணும் பையனுக்கு. கண்டிப்பா. நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் பையன் எப்படி இருப்பான்? சொல்லி நல்லா புரிய வைங்க. அதே மாதிரி பண்டிகைக்கு மட்டும்தான் வரணும்னு இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு போதும் பண்டிகை தான் சரிங்களா. ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான் ஆண்டவருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க வரணும் சரிங்களா. சர்ச்சுக்கு மறக்காம வந்துடுவீங்களா? தம்பி ரூம் மேட்ச் முக்கியமா இருக்காரு. நீங்க வேற என்ன 2 நாள் செத்து போயிட்டாங்க. ரூம் மேட்சா? ஆமா, உனக்கு தெரியாதோ? ரூம் மேட்ச்னா 4 பேர் கிடந்து நீ அவளை சுடுமா, நீ அவளை சுடுமா, அதுதான் தெரியும். அதுதான் சொல்லலாம். சரி ஐயா பார்த்து இந்த போன்லாம் வாங்கிங்க, அந்த வயசுக்கு தேவையில்லை அந்த போன்லாம் சரியா. பார்த்து சரி கண்டிப்பா வாங்க சர்ச்சுக்கு சரிங்களா. சரி வந்துருங்க, மறக்காம வந்துருங்க சரிங்களா சர்ச்சுக்கு. சரி. என்ன கோயில்பட்டி? என்ன 3 வீட்டுக்கு முக்கியாச்சு. வாங்க நாளை வீட்டுக்கு போவோம். ஏய் இந்த கோயில்பட்டி வயிறு வேற பசிக்குது. வயிறு பசிக்குதா? அதெல்லாம் வயிறு உள்ள போயிட்டு. சரி விடு. சிறுகுடல் பெருகுடல் திருங்குது.
பரவாயில்ல, நம்ம ஏதாவது கயிறு கட்டி கட்டிக்கலாம். கயிறு கயிறு கட்டியிருக்கு. கயிறு கட்டல, எப்போ உரி விடும் தெரியாது. சரி சரி பாத்துக்கலாம். வாங்க வாங்க, இங்க கட்டிப்போம். இவர் அதுக்கு மேல அக்கினி அபிஷேகத்துல இருப்பாரு. ஆனா பாரு, எல்லா வீட்டுக்கும் போயிருக்கோம், எல்லா வீட்டுக்கும் பிரகாசமே இருந்ததில்ல. இந்த வீட்டை பாரு, பாருங்க, கண்டிப்பா ஆடுறது இல்லை. அந்த இடத்துல வந்து ஒரு பிரசன்ஸ் இருக்கு. சரியா பாருங்க, ஒரு ஒளி தெரியும் பாருங்க. உள்ள வாங்க பாரு. இப்போ ஐயா வீட்டுல யாரும் இருக்கீங்களா? இல்ல யாரும் இல்ல. பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, உனக்கு கேக்குதா இல்லையா? பேசுறாரு. உள்ள போனா நம்ம ஏகாலத்துல பேசலாம், நம்ம கிட்டே பேசலாம். பாருங்க, எவ்வளவு படிச்சிருக்கீங்க நீங்க, உங்களையே பேசலாம். என்ன பைபிள் சொல்லுது? இப்ப பாருங்க, நம்ம கல்யாணம் கடை கொண்டு வந்திருக்கோம். கல்யாணமா? ஆ, கல்யாணமா? நம்ம ஊர்ல ஒரு வாரத்துக்கு சாப்பாடு சேர் பண்ணிடலாம் போலயே. சரி பேசிட்டு போய் பாரு. காடு சீஸ்ல இருந்து காடு வாங்க வாங்க வாங்க. காடு காடு பொறுமையை தரணும். பயங்கரமானது. ஆமா, காடு இப்படி வந்துதான் வா வாங்க, உள்ள வாங்க உள்ள வாங்க. இப்பதான் என்ன சார் வந்துருக்காங்க? கல்யாணம் கல்யாணம் ஆமா சார், வாழ்கிட்டே இருக்காங்க. இவரா சொல்லி நான் அப்பவே சொன்னேன், நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படி சொன்னாங்க. இப்படிதான் நல்லா சரி, அவர் மனசாட்சி சொல்லி போறாரு ஒன்று ரெண்டு. சரி, நம்ம அது பரவாயில்ல, கவலைப்படாது. சரி சரி சரி. வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்கம்மா? வீட்டில் நான், தம்பி, அப்புறம் அப்பா அம்மா. சரி சரி. நீங்க ரெண்டு தான் இருக்கீங்க. அவங்க எங்க போனாங்க? அப்பா அம்மா வந்து சரணஸ்வரம் போயிருக்காங்க. சரவண பெரிய பச்சை சார், பெரிய குண்டா அவங்க இருக்காங்க. அண்டா குண்டா எல்லாம் ரெண்டுமே டொனேஷன் அதுக்கு எதுக்குங்க? வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு இடைநேரத்தில் அசனம் விட்டு கொடுக்கல. பெட்டிச்சோறு. பெட்டிச்சோறு இல்ல, இப்படி இவ்வளவு பேசலாம். சரி சரி. நான் அண்டாக்குள்ள குதிச்சுலாம் குழம்பு நீச்சல் அடிப்பாங்க. லேசா இப்படி வச்சிருக்க திரும்பிட்டாலும் உள்ள விட்டுருவாங்க. ஓ சரி சரி. அந்த அண்டாக்கு அப்படிதான். நம்ம கோயிலில் விட்டு குடிச்சாங்க. சரி சரி சரி. குதிச்சு நீச்சல் அடிச்சு வெளியே வரக்கன்னு சேர்த்துக்குவோம். ஆயா, அந்த வீட்டுல அவங்களே எவ்வளவு நீச்சல் அடிச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீச்சல் அடிக்கலாம், அங்கேயே போகுது. திரும்ப அடிக்காமலாம். சரிங்க, அதெல்லாம் இருந்து போட்டு அது வந்து உலகப்புறமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு ஏன் வரல ரெண்டு பேரும்? சத்தியம் வரலாம் தான் இருந்தோம். டிவி பார்த்தோம். சட்டநாசனம் வந்துட்டு அடுத்து நாளைக்கு அசனம் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நிறைய இவ்வளோ பஸ்ல இறங்கணும், இங்கே அடையாண்டு விலை, இங்கே ஆச்சிபுரி அண்டா அடிக்கிட்டே வருவாங்க. அப்போ இந்த வடக்கு வீடு தெற்கு வீட்டுலாம் அதுக்கு ஒரு வாடி வாடி வரும். வாடினா சின்ன சின்ன வாடி. டிசைஸ் கேட்டாப்புல வந்துட்டே பிடி அப்படியேப்பா, நீங்க செய்யறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் வார வாரம் சுற்றுதோம்னா தெரியாது எனக்கு. பரவாயில்லையப்பா. சரி 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 தம்பி, அதெல்லாம் உலகப்புறம் காரியங்கள்லாம் வாடி இருக்கட்டு, சாப்பாடு இருக்கட்டு, சரிங்களா? அதெல்லாம் ஒரு சைடு நடக்கட்டு, அதெல்லாம் நம்ம கண்டிக்க கூடாது. ஆண்டவர் வந்து நம்முடைய அண்ணன்களை உணவுகளாக அவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சின்ன குருவி கூட அவர் கொடுத்துருக்கிறாரு. சிட்டுக்குருவிக்கு ஒரு வசனமே இருக்குது. அவர் வந்து அண்ணனுக்குள்ள குருவிக்கு வந்து அண்ணனுக்குள்ள ஆகிறதுக்கு வந்து அவரே போஷிக்கிறாராம். சரிங்களா? நம்மளா இவ்வளோ தெளிவாக இவ்வளோ அழகாக படிச்சிருக்காரு, நமக்கு போஷிக்க மாட்டார் ஆண்டவர். சரி சார், அடுத்த வாரம் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணாதீங்க, சரிங்களா? சரி. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளுடைய போஷிக்கிறதுக்கு அவரே உண்ண உணவோ உருத்தோட எல்லாமே தருவாங்க, சரிங்களா? சரி சார். ஒரே வேண்டுகோள், போன வருஷம் நம்ம கூட்டத்து அசனத்தில் சாம்பார்ல தண்ணியாக ஊற்றிட்டாங்க. ஏன் கோயில்குட்டி இதுக்கு என்ன பண்ண? நீ முதல் சொன்ன வந்திருக்கிய, கவலைப்படாங்க. அடுத்த வருஷம் தெரியாது. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணல, எனக்கு இதுக்கு ஒண்ணுமே கிடையாது. சமைக்கிறோம்னா ஊற்றணும். மட்டனும் கிடைக்கல சார். பாத்தியா, ரொம்ப வருத்தப்படுறாங்க. மட்டன் ஒரு கரண்டி வாங்கணும், ஒரு வாரி வாங்கிட்டு போனா எப்படி இருக்கும்? ஓ, இவங்க அந்த இலையில இருந்து இப்படி எடுத்து போடுறாங்க. இப்படி வைக்கணும். கரண்டி உலக மாதிரி பேசுவாங்க. சரி தம்பி, அதெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? ஆண்டவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுடைய உணவு உடுக்க உடை எல்லாமே அவரே தருவாரு, சரிங்களா? இதுக்காண்டி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் வசனமே சொல்லியிருக்குது, சாப்பாடுலாம் சேமிச்சா வைக்காதீங்க, சரிங்களா? ஆண்டவர் அண்ணனுக்குள்ளதான் உங்களை உணவு வந்து ஆண்டவர் தருவார், சரிங்களா? கண்டிப்பா அடுத்த வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறீங்களா? சரி சரி. சாப்பாடு போட்டு தான் வந்தோம். கடைசி முடிக்கும்போது எவ்வளவு அழகா முடிக்கும். சரி போடுவோம். இது வந்து புரியுது. சரி, கர்த்தர் அவங்க ஆசீர்வதிச்சு அடுத்த வாரம் சாப்பாடு போடுவாங்க. சரி சரிங்க, கண்டிப்பா வந்துடுங்க, சரிங்களா? சரி சரி சரி. கோயில்குட்டி டைம் வேற ஆயிடுச்சு, பிரசங்க வேற நடத்திட்டு முடிய போற டைம். காணிக்க இருக்கணும். ஆமா, வா சீக்கிரம் போய் காணிக்க பாட்டு பாட்டு பார்ப்போம். சீக்கிரம் போமா. சரி சரி. சீக்கிரம் உங்க வீட்டுக்கு சபையில வந்தாங்களா வரலையா? உங்க வீட்டுக்கு தம்பி, உங்க வீட்டுக்கு என் வீட்டுக்கு வந்தாருப்பா. நானே போன உபாசம் வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது முடிச்சிட்டு விட்டாரு. விசாரிச்சுப்போம்.
அது விடா என் பையன் ரூம் மேட்ச்ல கோல் போட வைக்க அவனை குறை சொல்லுதாடா மொத்தமா இருக்கடா வந்து 2 மாசத்துக்கு அவன் கண்டிப்பா அவன் அடுத்த வீட்டுல தூக்கிடுவான். வாங்க வாங்க சோத்ரம் சொல்லுங்க. என்ன இங்க திடீர்னு இல்ல சர்ச்சைக்கிழமை வந்துட்டீங்களா? எப்படி நாட்டலாம் அவசரம் கொடுங்க இருந்தோம். அவங்க நாட்டத்தை நாங்க பாத்துக்கோங்க அருமான்றது. சரி சரி வாங்க வாங்க சோத்துறோம். நீங்க பேசுங்க. எங்க வீட்டுல சபையில போயிட்டு தங்கமான ஆட்கள் பேசிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லையா ஆமா ஆமா பார்த்தோம். அதுவும் உரைச்சி பார்த்துருக்கீங்க. சரிங்க சொல்றேன் கோச்சிக்காதீங்க. அதாவது எங்களுடைய பணி வந்து ஒரு சபோலியராக இருக்கட்டும், ஒரு கோயில்பட்டியாக இருக்கட்டும், அவங்களுடைய பணி என்னன்னா ஒரு கிராமத்தில் உள்ளவங்களை அவங்கள சபைக்கு கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு உற்சாகப்படுத்தி ஆண்டவர்களாக கொண்டு வரதான் அவங்களுடைய நோக்கம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் மன்னிச்சிங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஆலயத்துக்கு வந்து உங்களை வந்து இப்போ ஒவ்வொரு குடும்பமும் இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் எப்படி வந்து உங்களை சந்தித்தோம் அப்படிங்கிறது ஆண்டவர் தான் எங்களை சந்திக்க வச்சுருப்பாரு. சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து சபையில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து நாங்கள் பார்க்க முடியல. நீங்கள் இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒவ்வொரு பாடு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆண்டவர் வந்து கண்டிப்பாக அதை வந்து மாற்ற என்ன கைப்பற்றி மாத்திடுவார் கண்டிப்பா. சரிங்க. சோழர்கள் எல்லாம் பண்ணுங்க அது சோத்திரம் தரணும். சோத்திரம். அதே மாதிரி நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகை கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? நிறைய ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கிறாங்க. போத பழக்கத்துல அவரு பதுங்கி இருக்காரு. சரி சரி நம்ம திருமணம் சாப்பிடு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து நம்ம வந்து ரொம்ப அடிமையா இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும். சரிங்களா? இது வந்து ஒரு அடிமைத்தனம்னா இந்த அடிமைத்தனத்துல வந்து கொண்டு வரக்க ஆண்டவரால முடியும். சரிங்களா? இது வந்து உங்களை வந்து டிமோட்டிவேட் பண்ணக்காண்டியோ இல்லை உங்களை வந்து நாங்கள் கஷ்டப்படுறதுக்காண்டியோ சொல்ல, ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து உங்களை ஒரு தூணா நிறுத்துறதுக்கோ உங்களை வந்து அந்த இடத்துல நல்லா ஆண்டவர் வச்சு பார்த்துக்குவாங்கிறதுக்காண்டியே நாங்கள் அந்த இடத்துல வந்து சொல்ல வந்தோம். சரிங்களா? இதை பேச சரிங்க. இதே பைபிள் ஒரு வசனம் இருக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதே மாதிரி நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல வந்திருக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்கிறதுக்காண்டி ஏசப்பா பறந்து வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் இந்த மாதிரி நிறைய இருளில் இருக்கிறோம். இதுல இருந்து மீட்டு ஆலயத்துக்கு வந்து ஆலயத்துல ஜெபம் பண்ணணும். நிறைய மீட்டிங்லாம் இந்த மாதிரி போடாங்க. சபையில வந்து நல்லா பேசுங்க, சபையிலோட ஒத்துருங்க, சபையில நல்லா தூண்களா இருங்க. சரிங்களா? அல்லையிலே போடுங்க. சோத்திரம் போதும். சோத்திரம் அல்லையா? இந்த நாடகத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதோட நோக்கம் வந்து யாரையும் புண்படுத்தக்காண்டி இல்லை, யாரையும் வருத்தப்படுத்தக்காண்டி இல்லை. அநேக சபைகளில் வந்து இதே மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்னா நிறைய பாவம் மட்டும்தான் அடிமைத்தனம் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சபைக்கு நம்மளை வர முடியாமல் இருக்கிறத டிமோட் பண்ணிடுறது, அது கூட ஒரு எப்படி சொல்ற, அது கூட நம்மளோட டிமோட்டிவேட் பண்ணுறது கூட ஒரு அடிமைத்தனம் தான். அது நம்ம ஆண்டவருக்குள்ள போகாமல் வைக்கிறது கூட ஒரு டிமோட்டிவேட் தான். அதையும் மீறி நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளாக வரணும் சொல்லதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிற மாதிரி இருளில் இருக்கிற ஜனங்கள் வந்து பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி நம்ம எல்லாரும் அடிமைத்தனத்தில் இல்லாம வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரை நோக்கி வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்ம காண்டி செய்வோம். தேங்க்யூ.